ஹாய், இன்றைக்கி ஒரு குட்டி ஷாப்பிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு பர்சனுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க போகணும். வேறு யாரும் இல்லைங்க, இந்த குட்டிக்கு தான். எங்கடா போகிறதுன்னு ரொம்ப நேரம் யோசித்தோம். பட் பக்கத்துலேயே ஒரு சென்னை சில்க்ஸ் ஒரு ஷாப் இருந்துச்சு. ஸோ அதனால் அங்கேயே போகலான்ட்டு டிசைட் பண்ணிட்டோம். இதுதான் எங்கள் வீட்டில் இருக்க கிறிஸ்மஸ் ட்ரீ அண்ட் ஸ்டார்ஸ். டெக்கரேஷன் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். யார் வீட்டிலலாம் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? வீட்டு வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு நைட் டைமில். பட் கேமராவுக்கு அவ்வளோவா கிளியராக தெரியல. நடராஜன் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் பாப்பா எங்ககிட்ட வந்துட்டாங்க. கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு நடந்தோம். வீடியோக்காக பாய் சொல்ல சொன்னேன், பட் அவங்க லைட்டாக சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. ஷாப்புக்கு வந்துட்டோம். கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. கலெக்ஷன்ஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி வின்டர் சீசனுக்காக குழந்தைங்களுக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் நிறையவே இருந்துச்சு. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஏதாவது பை பண்ணணுன்னா இங்கே வரலாம். வந்து இந்த ப்ளூ கலர் ஸ்லிப்பர் தான் வாங்கினோம். அழகாக இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட செக்ஷனுக்கு போய் பார்த்தோம். பட் ஓகேவாக இருந்துச்சு. அது இல்லாமல் பாட்டில் பேக்ஸ் அப்படிலாம் நிறையவே இருந்துச்சு. சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு எக் அத்தோ சொன்னோம், ஒரு சிக்கன் அத்தோ சொன்னோம். பட் எக் அத்தோ வந்து அவ்வளோவா நல்லா இல்லை. சீரியஸாக ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் சிக்கன் அத்தோ வந்து செம்ம டேஸ்ட், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எக் அத்தோ இதுக்கு தான் வாங்கினோமோ யோசிச்சோம். பட் சூப் கொடுத்துருந்தாங்க, தண்டு சூப், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் 2 எக் பேஜோ சொல்லியிருந்தோம். ஸோ எனக்கு பிடிக்காது, பட் என்னோடய பிரதர் இன்லாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படியே கிளம்பிட்டோம். வர வழியில் கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்தோம். ஒரிஜினல் ட்ரீ இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு.